மாருதி மைந்தன் இங்க ஒரு உரை ஆசிரியராக செயல்படல. அவர் ஒரு வழி நூல் ஆசிரியராக செயல்பட்டிருக்கார். கொஞ்சம் பொறுங்க. இது கேட்பதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இது ஒரு ஆபத்தான விளையாட்டு இல்லையா? உலகமே கொண்டாடும் ஒரு நூலோட அதிகார பெயர்களை மாற்றுவது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா தோன்று இல்லையா? எப்படி சொல்றீங்க? இப்ப உதாரணத்துக்கு திருக்குறளோட அதிகாரமான கடவுள் வாழ்த்து அப்படிங்கறது இவர் பெற்றோர் வாழ்த்து அப்படின்னு மாற்றிருக்கான்னு படிச்சேன். அது என்ன மாற்றிடுற? இதை இந்த சமூகம் எப்படி ஏற்றுக்கும்? இது எந்த வழி நூல் மரபு? இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அப்படிங்கறது வாழ்த்துறையில வெளிப்படையாவே சுட்டிக்காட்டுறார் புகழ்பெற்ற பேச்சாளர். இந்த மாற்றங்களை உலகம் ஏற்றுக்குமாங்கிற கேள்வி அவரே முன்வைக்கிறார். பாத்தீங்களா, எனக்கும் அதே சந்தேகம் தான். ஆனா நீங்க ஏன் அவர் அந்த பேரை மாத்தினாரு அப்படிங்கிற ஒரு உளவியலுக்குள்ள போகிறாரு. இன்றைய நவீன உலகத்துல தத்துவம் அப்படிங்கிறது வானத்துல இருக்கிற ஏதோ ஒரு அரூபமான விஷயமா இல்லாம நம்ம கண் முன்ன இருக்கிற நடைமுறை மனித உறவுகளோட இணைக்கப்படணும் ஆசிரியர் நினைக்கிறார். அப்போ அந்த கனெக்ட் கொண்டு வரதுக்காக கடவுள் அப்படிங்கிற பிரம்மாண்டமான தத்துவத்தை நம்ம பெற்றெடுத்த பெற்றோர் அப்படிங்கிற யதார்த்தமான கண்கூடா பாக்குற உறவுடன் இணைக்கிறதுங்கிறது ஒரு மாபெரும் தந்திரம். காலம் மாறும் போது மொழியும் அதை பயன்படுத்தும் முறையும் மாறணும். இல்லன்னா இந்த இலக்கியம் அருங்காட்சியகத்துல வைக்கப்படும் ஒரு பழைய பொருளா மாறிடும் இல்லையா? இருக்கு. ஆனா உண்மைதான், அதை அன்றாட பயன்பாட்டுக்கு கொண்டு வரவே இந்த துணிச்சலான மாற்றங்களை ஆசிரியர் செஞ்சிருக்காரு. அந்த அருங்காட்சியக பொருள் நீங்க சொன்னது என்ன ரொம்பவே யோசிக்க வைக்குது. ஏன்னா பல நேரங்கள்ல கிளாசிக் இலக்கியங்களை நாம அப்படியோ ஒரு கண்ணாடி பேலைக்குள்ள வச்சுதான் பார்த்து கொண்டு இருக்கோம். சரி, ஆசிரியர் அதிகாரங்களோட பேர்களை மாத்தினது நாம ஒரு பொருள் வச்சிருவோம். இந்த நூலோட ஒட்டுமொத்த கட்டமைப்பு பார்த்தா எனக்கு அது வேற மாதிரியான ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. என்ன ஆசிரியம்? 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள், அதே 7 சீர்கள் கொண்ட 2 வரிகள். ஆனா வார்த்தைகள் எல்லாமே அது வெறும் அல்காரிதம் மட்டும் கிடையாது. ஒரு மிக துல்லியமான கணித ஃபார்முலானே சொல்லலாம். அறம்பொருள் வீடு 38, 70, 25 அதிகாரங்களா பிரிச்சிருக்கிறது பழைய முறை தான். சரி, ஆனா உள்ள இருக்கிற கட்டமைப்பு வேற இல்லையா? அதேதான். ஒவ்வொரு அதிகாரத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த 10 குறள்களையும் அவர் எப்படி கட்டமைச்சிருக்காரு அப்படிங்கறதுலதான் இந்த நூலோட மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு. ஓஹோ, இப்ப ஒவ்வொரு அதிகாரத்திலையும் முதல் 2 குறள்கள் அந்த அதிகாரத்தோட தலைப்பை மிக தெளிவா விளக்குற ஒரு வரையறையா, அதாவது டெபினிஷனா இருக்கும். சரி, அடுத்த 3 குறள்கள் அந்த பண்பு ஒரு மனிதன் கிட்ட இருக்கிறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பட்டியல் போடும். சரி, அதுக்கு அடுத்த 3 குறள்கள் அந்த பண்பு இல்லாததால வரக்கூடிய தீமைகளை, ஆபத்துகளை எச்சரிக்கும். லாபம் நஷ்டம் மாதிரி. ஆமா, இறுதியா வரும் 2 குறள்கள் அந்த பண்பை எப்படி வளர்த்துக்குது அல்லது இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பிரத்யேகமான தீர்வுகளை வழங்கும். வரையறை, லாபம் நஷ்டம், தீர்வு. இங்க இருந்து 2 3 3 2. வா, இது நான் படுத்தோடனே என் மூளையில முதல் உதித்த இன்னும் தெரியுமா? இது அப்படியே நவீன கார்பரேட் உலகத்துல பயன்படுத்தப்பட்டும் ஒரு கச்சிதமான பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மாதிரி இருக்கு. ஆமா, ரொம்ப சரியான ஒப்பீடு. அதாவது ஒரு பிசினஸ் மேட்டிங்கல்ல நாம் எப்படி தகவல்களை வழங்குவோம். முதல்ல பிரச்சனைன்னு ஒரு ஸ்லைடு, அதனால வரும் லாப நஷ்டங்கள்னும் அடுத்த ஸ்லைட்கள், கடைசியா அதுக்கான தீர்வுன்னு ஒரு கால்குலேஷன். இது உரைக்குறள். திருக்குறளின் திரியற்கும்படியான உள்ள பணுவல். ஆசிரியர் மாருதி மைந்தன், அச்சிட்டோர் DNA பப்ளிகேஷன்ஸ். இது புத்தகமாகவும் இபுக் வடிவிலும் கிடைக்கிறது. படிப்பீர், கருத்துரைப்பீர்.